நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கின்ற தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் தலைமைக் கழகம் இடுகின்ற ஆணைகளை அப்படியே ஏற்று அதற்கு செயல் வடிவம் கொடுத்து கழகத்தின் பாராட்டை தலைவரின் பாராட்டை பெற்று திகழ்கின்ற மாவட்ட செயலாளர் தம்பி சுதா பாலசுப்ரமணியன் வரவேற்புரை ஆற்றி மற்றொரு நிகழ்ச்சிக்காக கழகத்தின் சார்பில் பங்கேற்க சென்றிருக்கின்ற ஒன்றிய பெருந்தலைவர் விஜயலட்சுமி கனகராஜ், சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற ஊடக விவாத வித்தகர் அண்ணன் வழக்கறிஞர் ஆவணி அந்திரிதாஸ், சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், கழகத்தின் உயர்ந்தபட்ச அதிகார அமைப்பான உயர்நிலைக் குழுவின் ஒரு உறுப்பினர், தெற்கு சீமையில் தலைவர் வைகோவின் கண்ணசைவில் களமாடுகின்ற தலகர்த்தர்களில் ஒருவர், அருமை அண்ணன் சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன் அவர்களே, சிறப்பாக உரையாற்றிய மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கழகத்தினுடைய புகழ் விளங்க பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற சாத்தூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், விருதுநகர் மாவட்டத்தின் கழக காவலரன் டாக்டர் ரகுராமன் அவர்களே, தென்காசி மாவட்டமும் தூத்துக்குடி மாவட்டமும் ஒரே மாவட்டம் போல் இயங்குவதற்கு இயன்ற உறுதுணையாய் விளங்கி வரக்கூடிய வடக்கு மாவட்ட செயலாளர் தூத்துக்குடி இனிய சொந்தம் RS ரமேஷ் அவர்களே, தலைவர் வைகோ அவர்கள் எதை நினைக்கிறார்களோ அதை நினைத்து இந்த மாவட்டங்களின் கருவூலமாக திகழ்கிற பாசமிகு அண்ணன் கழகத்தினுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர் விநாயகர் ரமேஷ் அவர்களே, உரையாற்றிய விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் தம்பி வேல்முருகன் அவர்களே, சிறந்த பேச்சாளர்களை வீழ்த்தி விடுவாரோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு சிறப்பாக மேடையில் பேசிய சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையின் அரசு வழக்கறிஞர், கட்சியின் தலைமை வழக்கறிஞர், எனது அன்புக்குரிய தோழமை வழக்கறிஞர் சுப்பாராஜ் அவர்களே, இந்த கூட்டம் நடைபெறுகிற திருவேங்கடம் பேரூராட்சியினுடைய தலைவர் அருமை தம்பி பாலமுருகன் அவர்களே, அவருக்கு துணையாக இருக்கின்ற நகர கழகத்தின் செயலாளர் தம்பி சுரேஷ் அவர்களே, மாவட்ட குழு உறுப்பினர், உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட குழு உறுப்பினர் தங்கை தேவி ராஜகோபால் அவர்களே, ஒன்றிய குழு உறுப்பினர்கள் அருமை சகோதரிகள் சுகுணா கனகராஜ், குறிஞ்சாக்குளம் சங்கீதா கணேஷ்குமார், ஆலமநாயக்கர்பட்டி சங்கீதா கணேஷ்குமார், குறிஞ்சாக்குளம் சித்ரா சங்கர், தம்பி அருள்குமார், பேரூராட்சி உறுப்பினர் புதுப்பட்டி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட லதா போத்திராஜ் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்குகிற தீர்மான குழு உறுப்பினர், மாவட்ட கழகத்தின் முன்னோடிகளில் ஒருவர் சுந்தரராஜன் அவர்களே, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வருகை தந்து நம்மை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற தலைமை தீர்மான குழு உறுப்பினர், அந்த மாவட்டத்தின் மூத்த கழக முன்னோடி தாமோதர கண்ணன் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஒன்றிய செயலாளர்கள், எனது பாராட்டுக்கும் அன்புக்கும் உரிய முன்னாள் பேரூராட்சி தலைவர் செல்லப்பட்டி சீனிவாசன் அவர்களே, கிழக்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர் பாராட்டுக்குரிய தம்பி ராஜகோபால் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கடமையாற்றி இருக்கின்ற ஆலமநாயக்கர்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தம்பி கணேஷ்குமார், கழகத்தினுடைய முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர், குறிஞ்சாக்குளம் பகுதியின் கழக பாசறையை பாதுகாத்து வருகிற தம்பி சங்கர் அவர்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியிலே கடமையாற்றிருக்கின்ற தோழர்கள், அதே போல கூட்டுறவு சங்கத்தின் தலைவராகவும் செவல்குளம் ஊராட்சி மன்ற நிர்வாகத்தின் காவல் அரணாகவும் திகழக்கூடிய முருகேஸ்வரன் உள்ளிட்ட கழகத்தினுடைய முன்னணி தலகர்த்தர்களே, இந்த நிகழ்ச்சியில் பல நிகழ்ச்சிகளுக்கு வராமல் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற மேலநீலூர் மேற்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர் ரவி மாரிமுத்து அவர்களே, கழகத்தினுடைய தலைமை பொதுக்குழு உறுப்பினர், சங்கரன்கோவில் நகர கழகத்தின் காவல் தூணாக விளங்கக்கூடிய குருசாமி ஸ்டோர்ஸ் செவல்குளம் வெங்கடாசலபதி அவர்களே, நகர கழக செயலாளர் ரத்தினவேல் குமார் அவர்களே, மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி மின்பிரிவினுடைய மாநில நிர்வாகி தம்பி அக்கினிராஜா அவர்களே, தம்பி நாங்குநேரி நம்பி அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர், கழக பாசறைகள் பலப்பட உழைத்துக் கொண்டிருக்கின்ற அருமை தம்பி காளிராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற ஊடக விவாத ஊடகத்திலே கழகத்தினுடைய அனைத்து நிகழ்ச்சியையும் கொண்டு சேர்க்கின்ற கடமையை செவ்வனே நிறைவேற்றுகிற தொகுதி ஊடக பொறுப்பாளர், இணையதள பொறுப்பாளர் தம்பி ராகவன் ராஜகோபால், அவரோடு இணைந்து இந்த கடமையை செய்கின்ற சுபாநகர் கனகராஜ், அதே போல பிள்ளையார்நத்தம் கனகராஜ் உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற தோழர்களே,
கழகத்தின் பல பொறுப்புகளில் அங்கம் வைக்கின்ற தோழர்களே, அருமை தாய்மார்களே, வணக்கம். எல்லாரும் குறிப்பிட்டது போல துரை வைகோ அவர்களுக்கு பாராட்டு விழா. 50 வருஷமா 1970 இருந்து தலைவர் வைகோ அவர்கள் தான் குருவிகுளம் ஒன்றி வருகிறார்கள். அதே மாதிரி கடந்த 4 ஆண்டுகளா தலைவருக்கு சற்று உடல்நலக் குறைவு. அதனால் தலைவருடைய பொறுப்பை, தலைவருடைய கடமைகளை அப்படியே தன் தோள் மீது போட்டுக்கொண்டு தலைவருடைய மைந்தர், கட்சியினுடைய இளைய தலைவர் துரை வைகோ அவர்கள் குருவிகுளம் ஒன்றியத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். உங்கள எல்லாருக்கும் தெரியும், 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. சேர்களை எடுத்து கொடுத்துருங்க, வந்துருங்க. கோட்டையப்பன் மற்ற எல்லாருக்கும் சேர் எடுத்து போட்டுருங்க. 2 வருஷத்துக்கு முன்ன உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு. ஊரா அத்தனை ஊருக்கும் தலைவர் சார்பில் துரை வைகோ ஓட்டு கேட்டாரு. நாம அனைத்து கவுன்சிலர்களும் வெற்றி பெற்றோம். கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற திமுகவினுடைய சீரிய ஒத்துழைப்போடு ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்தில் இன்றைக்கு மறுமலர்ச்சி திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய பெருமையை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், ஒன்று காரணம் நீங்கள், இன்னொரு காரணம் துரை வைகோ அவர்கள். அப்படி போய்கிட்டு இருந்தோம். குருவிகுளம் ஒன்றியத்தை ஒரு முன்மாதிரி ஒன்றியமா ஆக்குவோம்னு முயற்சிகளை செய்துகிட்டு இருந்தோம், பாடுபட்டுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் பேப்பர்ல செய்தி, 2023 நவம்பர் 29 ஒரு செய்தி வருது. குறிஞ்சாக்குளம் பகுதியில் கிராபைட் ஏலம் விட போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது. செய்தியை பார்த்த உடனே துடிச்சு போய் இளைய தலைவர் துரை வைகோ அவர்களுக்கு குறிஞ்சாக்குளம் மக்களும் நாங்களும் தகவல் சொல்றோம். தம்பி சங்கரும் மற்றவங்களும் தகவல் சொல்றோம். சங்குப்பட்டியிலிருந்து தகவல் சொல்றோம். பேப்பர்ல செய்தி வந்தது இன்னைக்கு 29 நவம்பர். மறுநாள் 31 31 கிடையாது, 2 தென்காசியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இருக்கிற நமது கட்சி அலுவலகம் வைகோ செயலகத்தில் சிறப்பு செய்தியாளர் சந்திப்பை துரை வைகோ நடத்தினார். சிறப்பு செய்தியாளர் சந்திப்புல குறிஞ்சாக்குளத்தில் சங்குப்பட்டி பகுதியில் எங்கள் ஒன்றியத்தில் கிராபைட் என்கிற பெயரால் அந்த ஊர் மக்களை அப்புறப்படுத்திவிட்டு 200 அடி ஆழத்திற்கு சுரங்கமாக தோண்டி கிராபைட் எடுக்க போவதாக பத்திரிகையில் மின் ஏல அறிவிப்பு வந்திருக்கிறது. மறுமலர்ச்சி திமுக அதை ஒருபோதும் அனுமதிக்காது என்று சொல்லி முதல் பேட்டி தமிழ்நாட்டில் கொடுத்தது துரை வைகோ. டிசம்பர் 2 தென்காசியில கையில் இந்த ஒளிப்பதிவு அருண்குமார் அனுப்புறது கையில இருக்கு. மறுநாள் பேப்பர்ல செய்தி. 3 டிசம்பர் துரை வைகோ சென்னைக்கு போயிட்டாரு. காலை 11 மணிக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பத்திரிகைகளிலும் துரை வைகோவுடைய அறிக்கை வருகிறது. குறிஞ்சாக்குளத்துல, சங்குப்பட்டியில, குருவிகுளம் ஒன்றியத்துல கிராபைட் தொழிற்சாலை தோண்டுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். விவசாய நிலத்தை அழிக்க சம்மதிக்க மாட்டோம். ஊரே காலி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். அதற்கு நாங்கள் உடந்தையாக இருக்க மாட்டோம். எப்படி வைகோ ஸ்டெர்லைட்லே போராடி அதை தடுத்து நிறுத்தினாரோ அதே போல குறிஞ்சாக்குளத்தில் நாங்கள் போராடி கிராபைட்டை தடுத்து நிறுத்துவோம் என்று ஒரு அறிக்கை விட்டார்கள். டிசம்பர் 3 போன வருஷம். 4 எல்லா பேப்பர்லயும் வந்துச்சு. 10 கட்சியினுடைய தலைமை நிர்வாக குழு கூட்டம், மாவட்ட செயலாளர் கூட்டம் சென்னையில் நடந்துச்சு. 10 இதுல இருக்கிற நிர்வாக குழு உறுப்பினர்கள் முன்வரிசையில் இருக்கிற எல்லாரும் அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. அதில் 5வது தீர்மானமாக குறிஞ்சாக்குளம் சங்குப்பட்டி பகுதியில் கிராபைட் தொழிற்சாலை அமைக்க மத்திய அரசு திட்டம் வகுத்தால், ஏலம் விட்டால் அதை மறுமலர்ச்சி திமுக தடுத்து நிறுத்த போராடுவோம் என்று தீர்மானம் நிறைவேற்றியது. இது 10 11 12 கட்சியினுடைய இணையதள பிரிவு இந்த வட்டாரம் முழுக்க ஒரு வால் போஸ்டர் யுத்தம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சுவரொட்டிகளை ஒட்டி இந்திய ஒன்றிய அரசை எச்சரித்தார்கள். அதில் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஹைட்ரோ கார்பனை போல, கெயிலை போல, தலைவர் வைகோ நியூட்ரினோவை போல, ஸ்டெர்லைட் ஆலையை போல எப்படி இவற்றை எல்லாம் அகற்றுவதற்கு போர்க்களத்தில் தலைவர் வைகோ ஒரு போராளியாக பாடுபட்டாரோ அதே போல வைகோவின் போர்வால் துரை வைகோ களம் இறங்கி போராடுவார். குறிஞ்சாக்குளத்தில் கிராபைட்டை அனுமதிக்க மாட்டோம் என்று வால் போஸ்டர் யுத்தம் நடந்தது. இதைத் தொடர்ந்து அதே மாசத்தில் 25 தமிழ்நாட்டின் பிரபல வார ஏட்டிலே தென்காசி மாவட்டத்தில் பதற்றம்.
குறிஞ்சாக்குளத்திலிருந்து பழங்கோட்டை வரை 19,000 டன் கிராவைட்டை எடுப்பதற்கு ஒன்றிய அரசு முயற்சிக்கிறது. துரை வைகோ களத்தில் நிற்கிறார் என்கிற செய்தியை தாங்கிய வார ஏடு வந்தது. ஆக நவம்பர் 29ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. குறிஞ்சாக்குளம் மக்கள், சங்குவட்டி மக்கள், நமது சுற்றுவட்டார கலிங்கப்பட்டி மக்கள், செவல்குளம் மக்கள், தெற்கு பகுதியைச் சேர்ந்த மக்கள் எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறீர்கள். கிழக்கு பகுதியைச் சேர்ந்த எல்லோரும் கூடியிருக்கிறீர்கள். 29ஆம் தேதி நவம்பர் பேப்பர்ல அறிக்கை வருது. 2ஆம் தேதி ஒரு நாள் தான் நடுவுல தென்காசியில பேட்டி கொடுத்து செய்தியை பரபரப்பாக்கி இந்திய அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார் துரை வைகோ. அந்த செய்தியாளர் சந்திப்பில் அண்ணன் சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன் அவர்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன். எல்லா நிருபர்களும் இதை சொல்லி முடித்த உடனே வேற அரசியல் கேள்விகளை கேட்டாங்க. அப்போது துரை வைகோ எழுந்து நின்று சொன்னார், குறிஞ்சாக்குளம் கிராபைட்டை அதை வரவிடாமல் தடுப்பதற்காகத்தான் இந்த செய்தியாளர் சந்திப்பை முதலாக நான் போட்டிருக்கிறேன், வேறு செய்தியை இங்கே நான் சொல்ல விரும்பவில்லை என்று பிரகடனம் செய்தார். இது 2ஆம் தேதி முடிஞ்சது. 3ஆம் தேதி தலைமை சார்பில் அறிக்கை விட்டாச்சு. 10ஆம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றிட்டோம். 12ஆம் தேதி 11ஆம் தேதி வால் போஸ்டர் யுத்தம் இந்த தொகுதி முழுக்க இந்திய அரசு கண்டிச்சு நடந்துச்சு. 25ஆம் தேதி துரை வைகோ படத்தோட எனது பேட்டியோட பிரபல வார ஏடு செய்தி வெளியிட்டது. நான் பொதுமக்களுக்கு கேட்கிறேன், 29 தேதி நடந்தது. அடுத்த ஒரு மாதத்தில் 6 விதமான யுத்தத்தை நடத்தி இந்திய ஒன்றிய அரசை எச்சரித்த ஒரே கட்சி தமிழ்நாட்டில் மறுமலர்ச்சி திமுக மட்டும்தான். இதற்கு வேறு ஆவணத்தை யாரும் கொடுக்க முடியாது. எந்த கட்சியும் தீர்மானம் போடல. சென்னையில் 10ஆம் தேதி டிசம்பர் நடந்த கூட்டத்தில் தீர்மானம் போட்ட ஒரே கட்சியும் மறுமலர்ச்சி திமுக தான், வேறு எந்த கட்சியும் இல்லை. அதற்காக அந்த கட்சிகளை நான் குறை சொல்லவில்லை. அவர்களுடைய கவனத்திற்கு அது போயிருக்காமல் இருக்கலாம். நாம் போட்டோம், இந்த பகுதி மக்களை காப்பதற்கு நாம் முயற்சித்தோம். இதுக்கிடையில நடுவுல இது முடிஞ்சது. மத்திய அரசு நம்முடைய எச்சரிக்கையும் கவனத்தில் எடுத்திருக்கலாம், அல்லது வேறு அறிவியல் காரணங்கள் இருக்கலாம். ஏலத்தை ரத்து பண்ணிட்டாங்க, அதற்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொள்ளும். அதுல ஒண்ணு எங்களுக்கு எந்த சங்கடமும் கிடையாது. ஆனா ஏலம் ரத்து என்று அறிவித்தவுடன் குறிஞ்சாக்குளம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சார்பில் துரை வைகோ முதல் குரல் கொடுத்தார். வேற ஒன்னும் சொல்லல. தடுத்து நிறுத்திட்டோம், பாஞ்சிட்டோம்லாம் ஒன்னும் சொல்லல. முதல் குரல் கொடுத்த துரை வைகோ அவர்களுக்கு நன்றி, குறிஞ்சாக்குளம் பகுதி பொதுமக்கள் என்று ஒரு போர்டு வைத்தார்கள். அது கடமைக்காக செய்தது. அது ஒரு நன்றி விசுவாசத்தோடு செய்தார்கள். உடனே இன்னொருவர் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டார்கள். மரியாதைக்குரிய அண்ணாச்சி குறிஞ்சாக்குளம் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த வீடியோவை சென்னையிலிருந்து வெளியிட்டார்கள். அதில் அவர்கள் சொல்வது, 6 மாத காலமாக குறிஞ்சாக்குளத்தில் தங்கியிருந்து ஆய்வுகள் பல செய்து மத்திய அமைச்சர்களை சந்தித்து எல்லாம் முறையிட்டேன் என்று சொன்னார்கள். 6 மாதம் அவர்கள் குறிஞ்சாக்குளத்தில் தங்கி இருக்கவில்லை என்பதை திட்டவட்டமாக நான் இந்த கூட்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் கூட அது அவர்கள் விருப்பம். நான் அதை கூட குறை சொல்ல விரும்பல. நீங்க அங்க தங்கி இருக்கலாம், ஆய்வு செய்யலாம், யாரை வேணாலும் சந்திச்சிருக்கலாம், உங்க முயற்சி கூட அதுல இருக்கலாம். நான் அதை குறை சொல்லவில்லை. அடுத்து அவர்கள் சொல்ல வருவது, இப்ப என்ன சில்லறை பசங்களாக, சின்ன பசங்களாக இந்த பிரச்சனையில சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும், சின்ன பயல்களுக்கு என்ன தெரியும்? நான் காமராஜரை பார்த்தேன், ஜெயலலிதா பார்த்தேன், கலைஞரை பார்த்தேன், நெடுமாறனை பார்த்தேன், இந்திரா காந்தி பக்கத்தில் போய் நின்று இருக்கிறேன், எம்ஜிஆரை பார்த்தேன், எல்லாரும் எனக்கு தெரியும், அவர்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன். இந்த பயல்கள் எப்ப பிறந்தாங்கன்னு கூட தெரியாது என்று அந்த கேசட்டினுடைய பின்பகுதி இருக்கிறது. நான் மரியாதைக்குரிய அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களை தனிப்பட்ட மனிதனாக மிகவும் மதிக்கிறேன். அதுல எங்களுக்கு எந்த சங்கடம் கிடையாது. ஆனா உங்க வயசு ஏறக்குறைய 72க்கு மேல இருக்கணும். 1984 இருந்து மீன்துளிக்கும் குறுக்கல்வெட்டிக்கும் வரும்போது உங்களை நான் பார்த்திருக்கிறேன். அன்றிலிருந்து உங்களை சந்திச்சிருக்கிறேன். கட்சியில் இருக்கும்போது உங்களை நெருக்கமா பார்த்திருக்கிறோம், பழகி இருக்கிறோம். ஆனா உங்க வயசு 72, 73 இருக்கலாம். இந்த வயதுல நான் பாடுபட்டேன்னு சொல்லதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனால் சின்ன பயல்களுக்கு எப்ப பிறந்தாங்கன்னு தெரியலன்னு சொல்றது என்ன ஒரு நாகரிகம்? நீங்க என்ன பிறப்பு இறப்ப பதவி செய்கிற அதிகாரியா? யார் எப்ப பிறந்தான்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லணுமா? அது என்ன உங்களுக்கு வேலை? எனக்கு புரியல. அண்ணனுக்கு நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு காமராஜரை தெரிஞ்சிருக்கு,
இந்திரா காந்தியை தெரிஞ்சிருக்கு, நெடுமாறனை தெரிஞ்சிருக்கு, தலைவர் பிரபாகரனை தெரிஞ்சிருக்கு, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கு. எங்க தலைவர் வைகோ கூட 10 வருஷம் நீங்க குப்பை ஓட்டினதை அதுல சொல்லல. உங்க பெருந்தன்மையை நாங்க நேசிக்கிறோம். எல்லாரையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரிசல்ட் என்ன? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு உங்களுக்கு என்ன ரிசல்ட்? எங்களுக்கு இவங்க யாரையும் தெரியாது. கலிங்கப்பட்டில் பிறந்த வைகோவை மட்டும்தான் தெரியும். என்ன ரிசல்ட்? வைகோவை எங்களுக்கு தெரிஞ்சதுனால என்ன ரிசல்ட்? குருவிகுளம் ஒன்றியத்தில் தாமிரபரணி தண்ணீர் நாம் குடிக்கிறோமே, இந்த தண்ணீரினுடைய கர்த்தா யார் என்று கேட்டால் தலைவர் வைகோ. மறந்துடக்கூடாது. அம்மையார் ஜெயலலிதா உத்தரவு போட்டிருப்பாங்க, அருமை தலைவர் கலைஞர் உத்தரவு போட்டிருப்பாங்க. ஆனா தாமிரபரணி திருப்படைமருதூர்ல இருந்து தண்ணியை சங்கரமயிலுக்கு கொண்டு வரணும், கிழக்க கொண்டு வரணும், சிவகாசி வரை கொண்டு போகணும் என்று முதலாக சொன்னவர் தலைவர் வைகோ. அதனுடைய விளைவுதான் தாமிரபரணி தண்ணி நம்ம குடிச்சிட்டு இருக்கிறோம். 10-15 வருஷத்துக்கு முன்ன இதே திருவங்கடத்தில் மத்தியானம் நடு ரோட்ல தலைவர் வைகோ வந்து உட்கார்ந்தாரு. எதுக்கு உட்கார்ந்தாரு? டிராக்டர்கள் எல்லாம் விவசாயிகள் டிராக்டர்களை போலீஸ் கண்ட இடத்துல எல்லாம் பிடிச்சு போடுதான். உட்கார்ந்தாரு. எஸ்பி கண்ணப்பா வந்தாரு. 1/2 மணி நேரத்தில் டிராக்டர் ரிலீஸ் ஆச்சு. குறிஞ்சாக்குளம் விவசாயிகள் துப்பாக்கி விடு, தலைவர் வைகோ வந்து நின்னாரு. ஒவ்வொரு பிரச்சனையிலும் தலைவர் வைகோ கண்ணை இமை காப்பதை போல காத்துக் கொண்டிருக்கிறார். குறிஞ்சாக்குளம் மக்களின் கண்களில், சங்குவட்டி மக்களின் கண்களில், முகத்தில் என்ன கவலை இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டில் எவன் தெரிந்து கொள்கிறாரோ இல்லையோ தலைவர் வைகோ தெரிந்து கொள்வார். அந்த தலைவருடைய பிள்ளை, கட்சியினுடைய இளைய தலைவர் துரை வைகோ இதுல தலையிட்டு இருக்கிறார். என்ன சொல்லிட்டு வந்தார் தெரியுமா? கார்ல எங்க கூட வந்தவங்களுக்கு தெரியும். நம்ம ஸ்டெர்லைட் மாதிரி குறிஞ்சாக்குளத்தை காப்பாத்துறதுக்கு, சங்குவட்டியை காப்பாத்துறதுக்கு, இந்த ஏரியாவை காப்பாத்துறதுக்கு ஸ்டெர்லைட் மாதிரி நம்ம இறங்க வேண்டியது வந்துருமோன்னு எனக்கு கவலையோட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். தப்பிச்சுது. அந்த வகையில பரவாயில்ல. ஆனால் இதில் நாங்கள் எந்த சொல்ல துரை வைகோ சொல்லி இந்த கூட்டத்தை நாங்க போடல. அப்படின்னா தான் இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு சிப்பிப்பாறை ரவிச்சந்திரனும் ஆவடி அந்திரிதாசும் டாக்டர் ரகுராமன் சொன்னாங்க, சின்ன தலைவரையே நம்ம கூட்டு வந்திருக்கலாம்னு சொல்லி. சின்ன தலைவர் சொல்லி நாங்க இந்த கூட்டத்தை நடத்தல. அவர் இமய சிகரத்தை நோக்கிய அரசியலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சின்ன சுண்டலி இந்த எலிகளுக்காக வேண்டி அவர் வந்து இங்க கூட்டம் பேச வேண்டியது இல்ல. அவரை மக்கள் பாராட்டுகிறார்கள், நாங்க பாராட்டுறோம். அந்த வகையில் தான் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே பேசும்போது, செய்தியை வெளியிடும் போது எச்சரிக்கையா கவனமா வெளியிடுங்க. தலைவர் வைகோ கண்ணை இமை காப்பதை போல குறிகுளம் ஒன்றியத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை வீட்டுக்கு டிரான்ஸ்பர், எத்தனை பேருக்கு போஸ்டிங், நயா பைசா உண்டா? டீ குடிப்பதற்கு டீ செலவு உண்டா? 40-50 வருடமாக இந்த ஏரியாவையே பாதுகாத்துக் கொண்டிருக்கிறவர் அல்லவா தலைவர் வைகோ. அவருடைய பிள்ளை அதே மரபில் தலைவர் வைகோ எப்படி துடிப்பார்களோ அப்படி துடித்து கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். 3 வருஷத்துல துரை வைகோ, தலைவர் வைகோ அவர்கள் நிதிய 8 கோடி ரூபாயை குருவிகுளம் ஒன்றியத்திற்கு நாம் செலவு செய்து திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். 1 ரூபா 2 ரூபா இல்ல, 8 கோடி ரூபாய் தலைவர் நிதி. அதை எல்லா ஊருக்கும் பகிர்ந்தளித்து அந்த வேலையை செய்திருக்கிறவர் துரை வைகோ. இப்படி மக்களுடைய கவனத்துக்குரியவராக வளர்ந்து வருகிற காரணத்தினால் அவரை கிள்ளுக்கிரியாக நினைத்துக் கொண்டு எவரேனும் பேச முயற்சித்தால் அவர்கள் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியது வரும், அவர்கள் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியது வரும் என்பதை மாத்திரம் இந்த தருணத்திலே நான் செய்தியாக தெரிவித்து, தொடர்ந்து வலிமையான இயக்கமாக நம்முடைய இயக்கத்தை முன்னெடுக்க கடுமையான போராட்டங்களை, கடுமையான உழைப்பை தருவதற்கு சித்தமாக இருப்போம் என கூறி, எவ்வளவோ சிரமங்களுக்கு மத்தியில் நீங்கள் எல்லாம் வருகிறது கட்சியை பெருமைப்படுத்தி இருக்கிறீர்கள், துரை வைகோ அவர்களை பெருமைப்படுத்தி இருக்கிறீர்கள். தலைவர் வைகோ அவர்களின் பலம் வலிமையானது என்பதை திருவேங்கடம் நகரிலே மீண்டும் ஒரு முறை நீங்கள் காட்டியிருக்கிறீர்கள். ஆகவே இதற்காக அரும்பாடுபட்ட தோழர்கள் என்றைக்கும் தலைவர் வைகோவின் இதயம் கவர்ந்த தோழர்களாக, இளைய தலைவர் துரை வைகோ அவர்களின் இதயம் கவர்ந்த தோழர்களாக இருப்பார்கள் என்பதை பதிவு செய்து, சிறப்பு பேச்சாளர்கள் அருமையான கருத்துக்களை முன்வைக்க 2 பேர் காத்திருக்கிறார்கள். அவர்கள் பேசி நிறைவு செய்கிற வரை கவனமாக கூட்டத்திலே இருந்து செவிமடுக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன் அவர்கள் இப்பொழுது
சிறப்புரையாற்றுவார்கள். புத்தனுக்கு கிடைத்த அசோகனை போல, மார்க்சுக்கு கிடைத்த லெனினை போல, சக்கரவர்த்தி ராஜராஜ சோழனுக்கு கிடைத்த ராஜேந்திர சோழனை போல எங்கள் தலைவர் வைகோவுக்கு தப்பாமல் பிறந்த துரை வைகோ அவர்களுக்கு கிராபைட் ஏலத்தை ரத்து செய்திட முதல் குரல் கொடுத்த திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர், இந்த மண்ணின் மைந்தன், வருங்கால மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை புதிய உச்சங்களுக்கு எடுத்துச் செல்வார் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கின்ற துரை வைகோ அவர்களுக்கு நடைபெறுகின்ற பாராட்டு விழா பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், கல்லூரி காலம் தொட்டு இன்று வரை தலைவர் வைகோவின் தடம் பார்த்து நடக்கின்ற அன்பு சகோதரர், வைகோவின் கண்ணசைவில் காரியம் ஆற்றுவதில் அவர் மகா கெட்டிக்காரர். தலைவரின் உதவியாளர் என்கின்ற பணியை தொடங்கி இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயர்ந்த பீடமான துணை பொதுச் செயலாளர் என்கின்ற இடத்திற்கு வந்திருக்கின்ற எங்கள் சமகாலத்து தோழர், இன்னும் நல்ல உயரங்களை அவர் அடைய வேண்டும் என்று மனதார நாளும் நினைக்கின்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் திமு ராஜேந்திரன் அவர்களே, சிலருக்கு சிலரை பிடிக்கும், பலருக்கு பலரை பிடிக்கும், ஆனால் எல்லோருக்கும் பிடிக்கின்ற ஒரு தோழனை பார்ப்பது கடினம். அந்த வகையில் எந்த நேரமும் சிரித்த முகத்தோடு இருக்கின்ற இந்த தென்காசி வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர், முன்னிலையேற்றிருக்கின்ற தம்பி சுதா பாலசுப்ரமணியம் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற விஜயலட்சுமி கனகராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து தலைவர் வைகோவின் வாரிசான இளம்புயல் துரை வைகோ அவர்கள் போட்டியிட வேண்டிய சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அவரின் நம்பிக்கைக்குரிய தளபதிகளில் ஒருவராக அந்த வாய்ப்பை பெற்று சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கும் இந்த தேர்தல் களத்தில் நல்ல வாக்குகளை நாடாளுமன்ற தேர்தலில் வித்தியாசத்தை பெற்றுத் தருகின்ற அளவில் பணியாற்றி வருகின்ற மக்கள் மருத்துவர் டாக்டர் ARR ரகுராமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதியினுடைய வழக்கறிஞர், தலைவர் வைகோவின் காலம் தொட்டு இன்று வரை துரை வைகோ காலம் வரை அவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக பணியாற்றி வருகின்ற உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் VS நம்முடைய சுப்ராஜ் அவர்களே, விநாயகா ரமேஷ் அவர்களே, RS ரமேஷ் அவர்களே, வேல்முருகன் அவர்களே, எல்லாவற்றுக்கும் நிறைவாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு நிறைவாக சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் ஆய்வு மைய செயலாளர், மூங்கில் காடுகளில் மூச்சு வாங்குவதற்கு தேங்கி நிற்கின்ற தென்றலை போல வார்த்தைகளை சரம் கொடுத்து பேசுவதில் மேடை பேச்சாளர், எந்த சொல் வெல்லும் என்பதை அறிந்து ஊடக விவாதங்களில் கண்ணியம் என்கின்ற சிமுளுக்குள் இருந்து கருத்துக்களை ஆணித்தரமாக எடுத்து வைப்பதில் எங்கள் இயக்கத்திற்கு கிடைத்த ஒரு கருத்து பெட்டகம் அண்ணன் ஆவடி அந்தரிதாஸ் அவர்களே, நான் திரு ராஜேந்திரன் அவர்கள் முன்மொழிந்த பெயர்கள் அத்தனையும் காலத்தின் அருமை கருதி வழிமொழிந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த ஒன்றிய கழகத்தின் செயலாளர்கள் சீனிவாசன், ராஜகோபால், செல்வகுமார், இந்த பேரூராட்சியினுடைய தலைவர், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர்ந்து வெற்றிகளை ஈட்டித் தருகின்ற திருவேங்கடம் பேரூராட்சி தலைவர் தா பாலமுருகன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருவேங்கடம் எங்கள் நன்றிக்குரிய மண். ஆம், கலிங்கப்பட்டி முற்றம் தொடங்கி ஐநா மன்றம் வரை முழங்குகின்ற ஒரு தலைவன், பனிமுகுந்த சிடகங்களில், பள்ளத்தாக்குகளில், பாய்ந்தோடும் காற்றாறுகளில் நீந்தி 6000 மைல்களை கடந்து எப்படி செஞ்சீனத்தில் மாவோ அந்த நாட்டிற்கு விடுதலை பெற்று தந்தாரோ அதுபோல தமிழ்நாட்டில் இந்த தெற்கு சீமையில் இந்த மண்ணில் பிறந்த ஒரு தலைவன் 6000 கிலோமீட்டர் நடந்து மதுவை ஒழிக்க வேண்டும், சமூக நல்லிணத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று நடையாய் நடந்த அந்த தலைவர், வவுனியா காட்டில் சிங்களனின்
பீரங்கி குண்டுகளுக்கு தாட்டா காட்டிய தலைவன் இந்த கரிசல் காட்டில். ஆம், ஜெயலலிதா அரசின் காவல்துறையின் துப்பாக்கிக்கு மார்பு காட்டிய எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் 2 முறை டெல்லி நாடாளுமன்றத்துக்கு செல்வதற்கு வாக்களித்த மண் இந்த திருவேங்கடம் மண். அதுபோல அவரின் பிரதிநிதியாக எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த மண். அந்த வகையில் இந்த திருவேங்கடம் எங்களுக்கு பக்கத்து ஊர் என்பது மட்டுமல்ல, நாங்கள் நன்றிக்குரிய மண். இந்த மண்ணிலே இன்றைக்கு தம்பி துரை வைகோவுக்கு பாராட்டு விழா நடப்பதும் பெருந்திரளாக தாய்மார்கள் அரசியல் மேடைகளுக்கு ஆர்வமாக வராத இந்த காலகட்டத்தில் சினிமாக்களிலும் தொலைக்காட்சிகளிலும் முடங்கி கிடக்கின்ற தாய்மார்களும் கழகத்தின் தொண்டர்களும் பெருமளவில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு சாதாரண அரசியல் நிகழ்வு, தேர்தல் காலத்து மேடை என்று சொன்னால் எங்கள் கட்சியினுடைய வாதங்களை எடுத்து வைத்துவிட்டு செல்ல முடியும். ஆனால் இங்கே உழைத்தவர்கள் ஒருவர் இருக்க, இந்த மண்ணை தொடர்ந்து 60 ஆண்டு காலம் பாதுகாத்து வருகின்ற தலைவர் ஒருவர் இருக்க, இன்றைக்கு இடையில் ஏதோ ஒரு வஞ்சினத்தில், இன்றைக்கு பொறாமையில், பொச்சரிப்பில் சிலர் புறப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கூட்டமாக இந்த கூட்டத்தை நாங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆம், இந்த மண்ணில் எத்தனையோ தலைவர்கள் உருவாகி இருக்கின்றார்கள். பெருந்தலைவர் காமராஜர் கூப்பிடும் தொலைவில் விருதுநகரை சேர்ந்தவர். கலைஞர் தஞ்சாவூரை பூர்வீகமாக கொண்டவர். எம்ஜிஆர் இலங்கையிலே பிறந்து சென்னையிலே வாழ்ந்தவர். ஜெயலலிதா அவர்கள் மைசூரிலே பிறந்து ஸ்ரீரங்கம் பூர்வீகம் என்று சொல்வார்கள், ஆனால் சென்னையில் வாழ்ந்தவர். இந்த மண்ணில் உருவான ஒரு தலைவர் வைகோ மட்டும்தான் இந்த ஊரில் பிறந்து ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் ஒன்றும் ஜொலிக்கும் சினிமா நட்சத்திரம் அல்ல. அவர் கொட்டி கொடுப்பதற்கு கோடி காசுகள் அவரிடத்திலே கிடையாது, அல்லது பெரும் ஜாதி பின்னணியும் கிடையாது. ஆனால் ஒரு திராவிட இயக்கத்தின் ஒப்பற்ற தலைவராக 60 ஆண்டு காலம் இந்த உழைத்து இந்த மண்ணிலே ஒரு அரசியல் தலைவராக நின்று கொண்டிருக்கின்ற அவருக்கு பின்னால் அவரை நாங்கள் தலைவர் என்பதை விட ஒரு யுக தலைவன் என்கின்ற தகுதியோடு நாங்கள் பின்னால் இருக்கிறோம். யுகம் என்று சொன்னால் 1000 வருடங்கள். 1000 வருடங்களுக்கு ஒரு யுகத்தில் தான் இப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாகிறார்கள். ஆம், இந்திய மண்ணில் புத்தன் அப்படி ஒரு யுக புதல்வர், இந்திய மண்ணில் காந்தி அப்படி ஒரு யுக புதல்வர். தமிழ்நாட்டில் 1000 தலைவர்கள் இருக்கலாம். எங்கள் மண்ணில் இந்த கந்தக பூமியில் கரிசல் காட்டில் எங்கள் யுக புதல்வன் தலைவர் வைகோ அவர்கள். அந்த வைகோ அவர்கள் ஒன்றும் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு தலைவராகவில்லை. அவர் சந்தித்த பாடுகளும் அவருடைய தியாகங்களும் நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் இந்த மேடை மட்டுமல்ல, ஓராண்டு பேசினாலும் சொல்லி மாடாது. சிலர் சொல்லுவார்கள் 100 ஆண்டு பேசும் ஓராண்டு சாதனை என்று சொல்வார்கள். நாங்கள் சொல்லுகிறோம், 60 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருந்த எங்கள் தலைவர் வைகோவை அவர் 100 ஆண்டு கடந்ததற்கு பின்னால் பேசுகின்ற அளவிற்கு சாதனைக்குரிய தலைவர். அந்த தலைவர் இதே பகுதியில் எத்தனையோ போராட்டங்களில் உங்களோடு துணை நின்று உங்களை பாதுகாத்து கொடுத்திருக்கிறார். 1000 உதாரணங்களை சொல்ல முடியும். நெய்வேலி நிலக்கரை சுரங்கத்தை மீட்டுக் கொடுத்ததாகட்டும், நியூட்ரினோவை தடுத்து நிறுத்தியதாகட்டும், இங்கிருந்து கூப்பிடும் தொலைவில் இருக்கின்ற தூத்துக்குடியில் ஸ்டெரிலைட்டை விரட்டி அடிப்பதாகட்டும், 1000 போராட்டங்கள் இருந்தாலும் இந்த மண்ணோடும் மக்களோடும் ஊனோடும் உதிரோட்டோடும் சம்பந்தப்பட்ட விவசாயிகள் போராட்டம் 2 முறை நடந்திருக்கிறது. ஒரு முறை வன்னி குணந்தலில், குறிஞ்சாக்குளத்தில், குறுக்கல் பட்டியில் 1000 விவசாயிகள் தாக்கப்பட்ட போது அன்றைக்கு ஓடி வந்து கட்சி பார்க்காமல், ஜாதி பார்க்காமல் உங்களுக்கு துணை நின்ற தலைவர் எங்கள் தலைவர் வைகோ அவர்கள். நான் பட்டியலிலே சொல்லுகின்ற போது என் மனக்கண்ணுக்கு முன்னால் 1993ஆம் ஆண்டில் மார்ச் திங்கள் கடைசி வாரத்தில் கோவில்பட்டி தெருக்களில் 100கணக்கான டிராக்டர்கள் அணிவகுக்க அன்றைக்கு ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக விவசாயிகள் நியாயம் கேட்டு போராடுவதற்கு சென்ற போது ஒரு மாலை நேரம் 6:30 மணி இருக்கும். அந்த நேரத்தில் விளக்குகள் அணைக்கப்படுகின்றன. அங்கே திரண்டிருந்த டிராக்டர்களை நோக்கி அங்கே இருக்கின்ற டிரான்ஸ்பார்மரில் விழுகிறது. முழு மின்சாரமும் நிறுத்தப்படுகிறது. அந்த இருட்டில் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. தோட்டாக்கள் சீறி பாய்கின்றன. மரண ஓலம் கேட்கின்றது. எல்லாம் முடிந்துவிட்டு வெறிச்சோடி போய்விட்டது. இரவு 8 மணி இருக்கும். நான் அந்த பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவர் என்ற முறையில், அந்த ஊர்வலத்தில் நான் பார்த்து கொண்டிருந்தவர் என்ற முறையில், அந்த 8 மணிக்கு மேல் மின்சாரம் வந்ததற்கு பின்னால் பார்க்கிறேன், டிராக்டர்கள் அடித்து நொறுக்கப்பட்டு தெருவெங்கும் சிதறி கிடக்கின்றது. மரண ஓலம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. உடனடியாக இப்பொழுது போல் அன்றைக்கு அலைபேசி வசதி கிடையாது. நான் அங்கு இருக்கின்ற பொது தொலைபேசிக்கு சென்று நான் முதலாக இந்த போராட்டம் நடந்த போது, இந்த பாதிப்பு நடந்த போது, நான் அன்றைக்கு 30 வருடத்துக்கு முன்னால் ஒரு 29 வயது இளைஞன், என் மனதில் தோன்றிய ஒரே பெயர்
தலைவர் வைகோ தான். அவர்களிடத்தில் இதை கொண்டு சென்றால்தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று நான் தொலைபேசியிலே அழைத்த போது அவர் சொன்ன முதல் வார்த்தை, பதட்டப்படாமல் சொல்லுங்கள், நீங்கள் போய் இன்னும் ஒரு முறை தெளிவாக பார்த்துவிட்டு 9:30 மணி வரை நான் இந்த தொலைபேசி அழைப்புக்கு காத்திருப்பேன், எனக்கு தொலைபேசியிலே பதில் சொல்லுங்கள் என்று சொன்னார். நானும் போய் தேடி பார்த்துவிட்டு விசாரித்து விட்டு நான் தலைவரிடத்திலே 9:30 மணிக்கு சொன்னேன். 2 பேர் இறந்ததாக சொல்லுகிறார்கள், இன்னும் சிலருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது, டிராக்டர்கள் நகர முடியாத அளவிற்கு கோவில்பட்டி ராமசாமிதாஸ் பூங்காவுக்கு முன்னாலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னபோது தலைவர் வைகோ அவர்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு மறுநாள் காலை நாடாளுமன்றத்தில் நான் உறுப்பினராக இருந்தவர் என்ற முறையில் சொல்கிறேன், அவசரமாக 0 அவர் என்று சொல்வார்கள், அதிலே உடனடியாக அங்கே போய் 0 அவரிலே நான் பேச வேண்டும் என்று சொல்லி பொதுவாக 0 அவரிலே அந்த நேரத்திலே தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த அல்லது மாநில முக்கியத்துவம் வாய்ந்த சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளுக்கு தான் அனுமதி கொடுப்பார்கள். தலைவர் வைகோவுக்கு இருக்கின்ற செல்வாக்கை பயன்படுத்தி இந்த கோவில்பட்டி பிரச்சனையை பேசுவதற்கு அனுமதியை பெற்று நாடாளுமன்றத்திலே அதை பேசி முடித்துவிட்டு 2 மணிக்கு விமானம் பிடித்து சென்னைக்கு வந்து சென்னையிலிருந்து இரவோடு இரவாக பேருந்திலே பயணம் செய்து வந்து காலை 6 மணிக்கு வந்தார்கள். வந்த மாத்திரத்திலே அங்கே பயணியர் விடுதியிலிருந்து உடனடியாக புறப்பட்டு டிராக்டர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த காவல்துறை மைதானத்துக்கு சென்றார்கள். சென்ற மாத்திரத்தில் அந்த கருப்பு துண்டும் நிமிர்ந்த பார்வையும் அந்த தலைவனுடைய கம்பீர குரல் ஒரே வார்த்தை தான் சொன்னார் தலைவர், டிராக்டர்களை 1 மணி நேரத்தில் விடலன்னா நடக்கிறதே வேற என்ன தலைவர் வைகோ சொன்னார். 10 மணிக்கு அங்கே நிறுத்தி வைக்கப்பட்ட டிராக்டர்கள் ஒவ்வொன்றாக அனுப்பி வைக்கப்பட்டன. அடுத்து என்ன, 2 பேர் இறந்திருக்கிறார்கள். ஒருவர் இருதய ஜோசப் ரெட்டியார், இன்னொருவர் நம்முடைய வெங்கடாசலபுரத்தை சேர்ந்த எத்திராஜ் நாயக்கர். அந்த 2 பேரும் உடனடியாக காலையிலே அங்கே மருத்துவமனையிலே பரிசோதனை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டார்கள். அவசரமாக தலைவர் வைகோ அவர்கள் மிகப்பெரிய அன்றைக்கு வழக்கறிஞராக இருந்த வானமாமலை அவர்களை அமர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அவர்கள் மறு பிரேத பரிசோதனை செய்வதற்கு ஏற்பாடு செய்து அதற்கு பின்னால் அந்த 2 பேரும் துப்பாக்கி சூட்டில்தான் இறந்தார்கள் என்ற தீர்ப்பை பெற்று அவர்களுக்கு இழப்பீடு பெற்றுத் தந்தது மட்டுமல்ல, அவர்களுடைய நியாயத்தை வெளிக்கொண்டவர் தலைவர் வைகோ அவர்கள். இதை நான் சொல்வதற்கு காரணம், இது 30 ஆண்டுகளை கடந்து விட்டது. பலருக்கு இது தெரியாது. தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள், நீங்கள் வீட்டோடு இருப்பவர்கள், இங்கே வந்திருக்கின்ற இளைஞர்களுக்கு இது தெரியாது. வரலாறு தியாகத்தையோ போராட்டத்தையோ மறக்கக்கூடாது. ஏனென்றால் இதே மண்ணில் பிறந்த பாரதி, வ.உ. சிதம்பரனார் அவர்களுக்கு நிகராக ஒரு போராட்டவாதிகளும் லட்சியவாதிகளும் கிடையாது. ஆனால் அவர்கள் மரணம் அடையும் போது 10 பேர் தான் இந்த மயானத்துக்கு சென்றார்கள். அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து வந்த போது 9 பேர் 10 பேர் தான் இருந்தார்கள். ஆனால் வைகோ அவர்கள் இந்த மண்ணில் 60 ஆண்டு காலம் உழைத்த அந்த உழைப்பிற்கு, ஒரு தியாகத்திற்கு நீங்கள் நன்றிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். தேர்தல் வரும், ஜெயிப்போம். தேர்தலில் ஜெயிப்பதும் தோற்பதும் ஒரு லட்சியவாதிக்கு என்றைக்குமே அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஜெயித்தால் மக்கள் பணி, ஜெயிக்காவிட்டால் நாடாளுமன்றத்துக்கு வெளியே இருந்து உங்களோடு சேர்ந்து போராடுகின்ற தலைவர் தான் தலைவர் வைகோ அவர்கள். அந்த வைகோ அவர்கள் கொரோனா காலத்திலே உங்களில் பலரை போல் அவருக்கும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர் இனிமேல் வெளியே சென்றால் அவர் உயிருக்கே ஆபத்து என்ற ஒரு சூழ்நிலையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை, இது தொண்டர்கள் உருவாக்கிய இயக்கம், இந்த இயக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்கு, தொண்டரை பாதுகாப்பதற்கு ஒரு தலைவனை தேடிக்கொண்டிருந்த போது அவர்களாகவே கரம் பிடித்து, அதுவரை நான் அரசியலுக்கு வரமாட்டேன், எனக்கு அரசியல்வாதிகளை கண்டாலே பிடிக்காது என்று 10 கிலோமீட்டர் தள்ளி இருந்த துரை வைகோவை இந்த தொண்டர்கள் தான் கரம் பிடித்து அரசியலுக்கு கொண்டு வந்தார்கள். நான் இங்கே சில இருக்கின்ற தற்குறிகளுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். சிலர் சொல்லுகிறார்கள், தந்தை தாய் தந்தையருடைய முதுகில் ஏறிக்கொண்டு இன்றைக்கு வளர்ந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வந்திருக்கின்றனர் என்று சொல்லுபவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், அவர் எல்லோரும் சிலம் வயதில் தந்தை தாயின் முதுகில் வளர்ந்துதான் வந்திருப்பார்கள். அப்படி அவர் முதுகிலே அவர் வளராவிட்டால் ஒன்று தப்பான அப்பனாக இருப்பார் அல்லது தப்பான பிள்ளையாக இருப்பார். நல்ல பிள்ளைகளும் நல்ல அப்பனும் தங்களுடைய பிள்ளைகளை முதுகில் தான் சுமப்பார்கள். அந்த வகையிலே அப்படி முதுகில் சுமந்து வளர்க்கப்பட்டவர் என்று நீங்கள் சொன்ன அந்த துரை வைகோ ஒரே ஒரு முறைதான் இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 25 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் எங்கள் கட்சியினுடைய தலைமை அலுவலகமாம் தாயகத்துக்கு வந்திருக்கிறார்கள். 2008ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். அன்றைக்கு 7ஆம் ஆண்டு, அன்றைக்கு எங்கள் கட்சியில் இருந்து பிரிந்து சென்ற 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாயகத்தை கைப்பற்றப் போகிறார்கள் என்று
காவல்துறையிலே தெரிவித்துவிட்டு வரப்போகிறாள் என்று சொன்னபோது அன்றைக்கு தலைவர் வைகோ அவர்கள், என்றைக்குமே தலைவர் வைகோவுக்கு சும்மா இருந்தா அவருக்கு சந்தோஷம் இருக்காது. எப்பயாவது தலைவர் வைகோவுக்கு பிரச்சனை என்று வந்தால் அந்த நேரத்தில் அவருடைய வீரமும் சந்தோஷமும் 3 மடங்காகிவிடும். நான் அன்றைக்கு வியந்து பார்த்தேன். இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் சினிமாவில், ராஜராஜ சோழன் சினிமாவில் வந்த மாதிரி எங்க தாயகத்துல மேல எல்லா இடத்துலயும் தொண்டர் படைய ராணுவம் மாதிரி நிறுத்தி வச்சிருந்தாரு. மொட்டை மாடியில போலீஸே வந்தாலும் எதிர்த்து தாக்குகின்ற அளவிற்கு தயார் நிலையில தொண்டர் படை இருந்தது. ஆனா எல்லாரும் எங்க நிர்வாகிகள் எல்லோரும் உள்ளே அரங்கத்துக்குள்ளே கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. ஆனா தலைவர் வைகோ ஒரு 10 பேரை மட்டும் கூப்பிட்டு வாசல்ல நில்லுங்கன்னு சொன்னாரு. அன்றைக்கு 10 பேர் வாசல்ல நின்றவங்க இன்னைக்கு சென்னை மாவட்ட செயலாளர் இருக்கிற ஜீவன், என்னையும் நான் அப்ப எம்பியா இருந்தேன், என்னையும் நீங்க வாசல்ல நில்லுங்கன்னு சொன்னாரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சொல்லிட்டு இன்னொருவரை வாசல்ல நில்லுங்கன்னு சொன்னாரு. அது வரைக்கும் தாயத்துக்கு வராத இன்னொரு நபர், ஒரு இளைஞர், அன்னைக்கு அவருக்கு வயசு நல்லா இருந்தா 30, அன்னைக்கு இன்னைக்கு 15 வருஷம் 17 வருஷத்துக்கு முன்னாடி 30 வயசு இருக்கும். 35 வயசு இருக்கிற ஒரு இளைஞன், அரசியலே வேண்டாம் என்று இருந்த இளைஞரை சண்டை வந்தால், பிரச்சனை வந்தால் முதல்ல சிந்துகிற ரத்தம் என் மகனின் ரத்தமாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாசல்ல நிறுத்தினார். அன்னைக்கு துரை வைகோ அரசியலுக்கு வருவார்னு அவரும் நினைக்கல, தலைவர் வைகோவும் நினைக்கல. ஏன்? அவர் நாடாளுமன்ற உறுப்பினரா வருவோம்னு இந்த கட்சிக்கு வரல. இந்த கட்சியை, தலைவரை பாதுகாக்க வேண்டும் என்று வந்தார். அவர் சும்மா ஒன்னும் அரசியலுக்கு வரல. கொரோனா நேரத்துல இங்க இருக்கின்ற தாய்மார்களுக்கு சொல்வேன், பக்கத்து வீட்டுக்காரன் இல்ல, பெத்த மகன் கூட உங்களை பார்த்து பக்கத்துல வர்றதுக்கு பயப்படுவாங்க. 60 வயசானவங்க கொரோனாவில் வீட்டுல படுத்திருந்தா யாரையாவது நம்பருக்கு தொலைபேசியில போன் பண்ணி நர்ஸோ அட்டண்டரோ வந்து தூக்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க துரை வைகோ 2021ஆம் ஆண்டு இதே ராஜபாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஐயனாபுரம்ங்கிற ஊர்ல திமுகவை சேர்ந்த கிளை செயலாளர் அடைக்கலம், அவருக்கு வயசு 70 வயசு இருக்கும். அவர் திமுக செயலாளர், நல்லா பாத்துக்கோங்க. அவரு 10 நாளா கொரோனா தாக்குதல் வந்து வீட்டுல படுத்து கிடக்கார். அவரு அன்றைக்கு நம்ம சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ரகுராமன் உள்ளிட்ட ஒரு 6 இடத்துல முகாம் அமைச்சிருந்தாங்க. ஒரு தொலைபேசி வருது, அங்க திமுக கிளை செயலாளர் கொரோனாவில் தாக்கப்பட்டு அங்கே படுத்து கிடக்கிறாரு, அதை கவனிப்பார் இல்லைன்னு சொன்ன உடனே நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு ஐயனாபுரத்துக்கு துரை வைகோ போறார். போனவர் மட்டுமில்ல, அவர் வெளியில நின்றுகிட்டு யாராவது 2 தொண்டர்களை பார்த்து அடைக்கலத்தை ஏத்தி வேன்ல ஏத்துங்கன்னு சொல்லலாம். அவரே நேரா போறார். அடைக்கலத்தை ஒரு அன்னைக்கு கொரோனா தடுப்புக்கு ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு அடைக்கலத்தை ஒரு ஆள் கையில பிடிக்கிறார், இன்னொரு ஆள் காலில் பிடிக்கிறார், இடுப்புல பிடிச்சு அந்த ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ராஜபாளையம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் அவர் அட்மிட் போட வச்சு அவருக்கு சிகிச்சை ஏற்பாடு செய்கின்ற 1 மணி நேரம் வரைக்கும் நின்றுட்டு இருந்து துரை வைகோ வந்தாரு. அன்னைக்கு மட்டும் துரை வைகோவுக்கு அங்கிருந்த டாக்டருக்கு வந்த கொரோனா, அடைக்கலம் 3 நாள்ல இறந்துட்டாரு. நல்லா பாத்துக்கோங்க. 3 நாள்ல ஒரு முத்துன கொரோனா நோயாளிய அன்னைக்கு எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனா நம்ம உயிருக்கு என்ன ஆகும்னு நினைச்சிருந்தா துரை வைகோ அந்த வேலையை செஞ்சிருப்பாரா? அதற்கு காரணம் வைகோ என்கின்ற தலைவனின் மகன், அவருக்கு ரத்தத்திலே ஊறி இருக்கின்ற அந்த சேவை மனப்பான்மை. அவரை பார்த்து இன்னைக்கு நீங்க நம்ம ராஜேந்திர சொன்னார், இது சின்ன பையன்னு சொன்னீங்கன்னா, ஆமா, நீங்க உங்க தரத்துல சின்ன பையன்னு சொல்றீங்க, நாங்க எங்க பிரியத்துல எங்க சின்னவர்னு சொல்றோம். தமிழ்நாட்டு அரசியல்ல 2 பேருக்கு தான் சின்னவர்னு பேரு. ஒருத்தர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு சக்கரபாணிய பெரியவர்னு சொல்லுவாங்க, புரட்சி தலைவரை சின்னவர்னு சொல்லுவாங்க. நாங்க சொல்றோம், எங்க தலைவரை பெரியவர்னு சொன்னமோ இல்லையோ, எங்க துரை வைகோவை சின்னவர்னு சொல்றோம். அந்த சின்னவர் தான். நான் 1000 உதாரணங்களை சொல்ல முடியும். இங்கிருந்து கூப்பிடுற தொலைவில் இருக்கிற ஆலமநாயக்கம்பட்டி கரசக்குளத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டுறவு சங்கம் நிர்வாக பிரச்சனை காரணமாக இழுத்து மூடப்பட்டது. ஒரு கூட்டுறவு சங்கம் இழுத்து மூடப்பட்டால் திரும்ப அந்த நிர்வாகத்தை அமைப்பது மிக சிரமமான கடினமான பணி. ஆனா அங்க இருக்கின்ற நம்முடைய கழகத்தின் தோழர்கள் கணேஷ்குமார் உள்ளிட்ட சுப்ராஜ் உள்ளிட்ட பலரும் இதை துரை வைகோ கவனத்துக்கு கொண்டு போன உடனே 20 வருஷம் மூடி கிடந்த அந்த கூட்டுறவு சங்கத்தை 20 வருஷம் கழிச்சு, அவர் அன்னைக்கு எம்பியா இல்ல, நல்லா பாத்துக்கோங்க, எம்பியா இல்ல, 20 வருஷம் கழிச்சு ஒரு மந்திரிக்கு 2 மந்திரியை பார்த்து அதை போராடி அரசாங்கத்தை ஜீவோ போட வச்சு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போக வேண்டிய, மத்திய அரசு வரைக்கும் போக வேண்டிய ஒரு விஷயத்தை ஒரு 50 வயசு கூட ஆகாத ஒரு இளம் தலைவர் முடிச்சு கொடுத்தார்னா, அவரு நீங்க சொல்ற மாதிரி சின்ன ஆளா இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய ஆள்.
அதுபோல நம்ம 2 ரமேஷ் இங்க உட்கார்ந்து இருக்காங்க. இந்த தென் மாவட்டங்கள்ல மக்காச்சோளமும் பருத்தியும் இப்படி நம்ம விளைச்ச நம்முடைய பயிர்களை இந்த காட்டு பன்றிகள் வந்து அழிச்சு தாக்கி அழித்து பெரும் சேதத்தை உருவாக்கி கொடுத்தது. அதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி எல்லாரும் புலம்புனாங்க, கூப்பாடு போட்டாங்க, அறிக்கை விட்டாங்க. ஆனா எங்க துரை வைக்கோ மட்டும்தான் தூத்துக்குடியில 1000 விவசாயிகளை திரட்டி சென்று மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து அதை மனு கொடுத்ததோடு மட்டுமல்ல, அன்றைக்கு வனத்துறை அமைச்சராக இருந்த மதிவேந்தனை சந்தித்து வலியுறுத்தி கடந்த மாசம் திருநெல்வேலிக்கு வந்த வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் சொல்லியிருக்கிறாரு, காட்டு பன்றிகள் வனவிலங்கு என்ற பட்டியலிருந்து நீக்கப்படும். இனிமேல் காட்டு பன்றிகள் வந்தால் அதை அழிப்பதற்கு கிராம சபைகளுக்கு அதிகாரம் வரும் என்கின்ற நிலைமையை ஒரு சின்ன ஆளுதான் உருவாக்கி கொடுத்திருக்காரு. நீங்க சொன்னீங்கிறதுக்காக நான் எல்லா விஷயத்துக்கும் அவரை உங்க அடமொழியில கூப்பிட முடியாது. ஆம், எங்களை பொறுத்தவரை எங்கள் சின்னவர் எம்பி என்கிற இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த உயரத்தை தொட்டுட்டாரு. இப்ப சொல்ற கேட்டுக்கோங்க, இனிமே வந்து எங்க துரை வைக்கோவை தயவு செய்து நீங்க ஒப்பிடாதுங்க. கடந்த வாரம் டெல்லி பாராளுமன்றத்துல நான் எம்பியா இருந்திருக்கேன், எனக்கு தெரியும். ஒரு பார்லிமெண்ட் முடிஞ்ச அன்னைக்கு கடைசியில எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வைப்பாங்க. அந்த விருந்து வைக்கிற நிகழ்ச்சியில சபாநாயகர் உட்கார்ந்து இருப்பாரு, பிரதமர் உட்கார்ந்து இருப்பாரு, இந்த பக்கம் மூத்த அமைச்சர்கள் உட்கார்ந்து இருப்பாங்க, இந்த பக்கம் எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்து இருப்பாரு. இங்க இருக்கின்ற தோழர்கள் பலரும் வாட்ஸ்அப்ல பார்த்திருப்பீங்க, பத்திரிகையில பார்த்திருப்பீங்க. இந்த முறை நடந்த கூட்டத்துல சபாநாயகர் உட்கார்ந்து இருக்கிறார், பிரதமர் உட்கார்ந்து இருக்கார், ராகுல் காந்தி உட்கார்ந்து இருக்காரு. இவங்களுக்கு நடுவுல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. முதல் தடவையா போன எங்க எம்பி துரை வைக்கோ உட்கார்ந்து இருக்காரு. எங்க தொண்டை 30 வருஷமா வைகோவுக்கு பின்னாடி போய் ஜெயிச்சிருக்கான், தோத்திருக்கான். ஆனா இன்னைக்கு அவன் முகத்துல 1000 வாட்ஸ் பல்ப் எறிகிற மாதிரி உற்சாகத்தோடு இருக்கான். அதனாலதான் சொல்றேன், எங்களுக்கு இனிமேல் உங்களை போன்றவர்கள் கொடுக்கின்ற இந்த பட்டியல், இந்த நீங்க பதக்கம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ஏற்கனவே இப்ப துரை வைக்கோ ட்ரெய்லர் தான் ஓடிட்டு இருக்கு. இனி மெயின் பிக்சர் வரும்போது நாங்க யாருன்னு தெரியும். அவர் வாமனர் மட்டும் இல்ல, விஸ்வரூபம் எடுக்க போகிற தமிழ்நாட்டின் இளம் அரசியல் தலைவர்களில் ஒருவர் என்கின்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இந்த கூட்டத்தில் இருக்கோம். ஆமா, நான் சொல்றேன், இந்த சுவர்கோழிகள் எல்லாம் கூவி பொழுது விடியாது, மாடு முட்டி கோபுரம் சாயாது, நத்தைகள் நகர்ந்து பந்தய ஓட்ட பந்தயத்தில் ஜெயிக்க முடியாது. நீங்கெல்லாம் பேசி எங்க துரை வைக்கோவை யாரும் தடுக்க முடியாது. இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து சொல்வதற்கு சொல்வேன், குருவிகளும் ஒன்றியத்தில் பல தேர்தல்களில் நாங்கள் வென்றிருக்கிறோம். ஆம், தனித்து பம்பரம் சின்னத்தில் வென்றிருக்கிறோம், குடை சின்னத்தில் வென்றிருக்கிறோம், கூட்டணியோடும் வென்றிருக்கிறோம். இந்த முறைதான் போட்டியிட்ட எல்லா இடத்திலும் 100க்கு 100 நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த குருவிகளும் வெற்றியில் தொடங்கி காவிரி ஆற்றின் கரையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 30 ஆண்டு கால அரசியல் பயணத்தில் எங்கள் கட்சியினுடைய பலரும் நாடாளுமன்ற உறுப்பினராக நின்றிருக்கிறார்கள், வென்றிருக்கிறார்கள். ஏன் அதே தொகுதியில் அன்றைய எங்கள் அவைத்தலைவர் எல்ஜியும் நின்றிருக்கிறார், வென்றிருக்கிறார். ஆனால் எங்கள் கட்சியின் அரசியல் வரலாற்றில் 3,15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் சார்ந்திருக்கின்ற சமூகத்துக்கு 10,000 வாக்குகள் கூட இருக்காது. அதைவிட அதிசயம் என்னவென்று சொன்னால், அவர் போட்டியிடுவதற்கு முடிவு செய்த சின்னம் தீப்பெட்டி சின்னம். முதல் நாள் வரைக்கும் பெரிய கட்சிகளின் பட்டியலில் அந்த சின்னம் கிடையாது. அது தொகுதி முழுக்க கொண்டு போய் சேர்வதற்கு கூட அவகாசம் கிடையாது. இந்த கால இடைவெளியில் 3,13,000 வாக்குகள் வித்தியாசத்தில் 20 நாளில் ஜெயிக்க முடிந்த எங்கள் துரை வைக்கோ இன்னும் 2 ஆண்டு காலம் இருக்கின்றது எங்கள் கட்சியை புதிய உயரங்களுக்கு எடுத்துச் செல்வார். நான் ஒன்றும் இந்த வாய் வீரம் பேசி மேடையிலே பிழைப்புக்காக பேசுவன் அல்ல. நான் பாரதி சொல்வான், எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம் என்று சொல்வான். நான் பேச்சை வரமாக பார்க்கிறேன். வரம் வாங்கி சொல்லுகின்ற வார்த்தைகள் சத்தியத்தின் பக்கம் இருக்க வேண்டும், குறைந்தபட்சம் உண்மைக்கு அருகில் இருக்க வேண்டும். இந்த ஒளிநாடாவை ஒரு 5 வருடம் கழித்து இன்னொரு இளைஞன் கேட்டால், ஒருவர் பேசியிருக்கிறார் இது எல்லாம் உண்மை என்று என்றால், இன்றைக்கு அரசியலிலே இன்றைக்கு ஒரு அணியில் இருப்போம், நாளைக்கு ஒரு அணியிலே இருப்போம். ஒருவர் இந்த கட்சியில் இருப்பார், அந்த கட்சியில் இருப்பார். இன்றைக்கு வசைபாடுபவர் நாளைக்கு பக்கத்திலே இருந்து துதிபாடி கொண்டிருப்பார். ஆனால் ஒரு பேச்சு என்று இருந்தால் எல்லா காலத்திலும் அந்த பேச்சு மதிக்கப்படுகின்ற பேச்சாக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சொல்வதற்கு நான் சொல்வேன். இங்க தாய்மார்கள் நிறைய வந்திருக்கீங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சின்ன கதையை சொல்றேன். ஒரு நாள் பெரிய மழை, காற்றாட்டு வெள்ளம், நம்ம திருவேங்கடம் மாதிரி இந்த நதி மாதிரி பெரிய வெள்ளம். 2 பேர் போறான்.
அந்த கரைக்கு போகணும், ஆவடியாபுரத்துக்கு போகணும். எப்படி போறதுன்னு இந்த கரையில் நின்றுட்டு அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். ஒருத்தன் நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கிறான். அந்த நேரம் பார்த்து ஒரு நல்ல காளமாடு வருது, தண்ணிக்குள்ள குதிக்குது. இவன் பார்த்தான், அந்த காளமாட்டு இவனும் குதிச்சு அந்த காளமாட்டு வாழை பிடிச்சுக்கிட்டான். அந்த காளமாடு நீந்தி திருவேங்கடத்துல இருந்து ஆவடியாரம் போய் சேர்ந்துருச்சு. அடுத்தவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்ப ஒரு நாய் வந்தது, அந்த நாய் தண்ணியில குதிச்சது. இவனும் அதுல குதிச்சான், நாயை வாழை பிடிச்சுக்கிட்டான். நாய் ஒரு 10 அடி போன உடனே தண்ணியில முங்க ஆரம்பிச்சிருச்சு. இவனுக்கு நீச்சலும் தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல, கைய போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்ப அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான், என்ன செய்யறதுன்னு தெரியல, ஏதாவது வருமா பிடிச்சுக்கலாமான்னு பாக்குறான். கருப்பு கலர்ல ஒரு பந்து மாதிரி ஒண்ணு தண்ணியில மிதந்து வருது. இவன் போய் அதை எப்படியாவது பிடிச்சுக்கலாமான்னு பக்கத்துல போறான், அதுவும் பக்கத்துல வந்துருது. 2 பேரும் சேர்ந்துக்கிடுறாங்க. அந்த கரையில இருக்க போன ஆள் இருக்கான் இல்லையா, அவன் அங்க இருந்துட்டு சொல்றான், ஏய் ரொம்ப நேரம் ஆகுதுப்பா, வந்துரு, வெள்ளம் அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்றான். இப்ப இவன் சொல்றான், நான் வரத்தாண்டா பாக்கேன்னா, விட்டுட்டு வாடா அப்படின்னு சொல்றான். அவன் சொல்றான், அந்த 2வது ஆளு நாயை பிடிச்சிட்டு போனவன் சொல்றான், நான் எங்கடா பிடிச்சேன், அது இல்லடா என்ன பிடிச்சுக்கிடுச்சு, நான் எப்படிடா விட்டுட்டு வருதுன்னு சொன்னான். அது பந்து கிடையாதுங்க, கரடி. கரடி பிடிச்சா மனுஷன் தப்ப முடியுமா? அது போல ஆளு காளமாட்டை பிரிச்சுட்டு அந்த கடைக்கு போய் சேர்ந்தவர் எங்க துரை வைக்கோ. புரியுதா? 2வது ஆளு இப்ப நம்ம சகோதரர் துரை வைக்கோவை சகட்டு மேனிக்கு பேசிட்டு இருக்காருல்ல, அவரு 2வது ஆளு நாய் வாழை பிடிச்சிட்டு போனவர். இப்ப அவரை ஒரு கரடி பிடிச்சுக்கிடுச்சு. அந்த கரடி எந்த கரடின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்ப அவர் பிஜேபிங்கிற கரடி பிடிச்சிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆம புகுந்த வீடும் அவினா வந்த வீடும் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. பிஜேபியில ஒருத்தன் சேர்ந்தா தமிழ்நாட்டில் அவன் ஜெயிக்கவே முடியாது. அதனால எங்களுக்கு இன்னும் சொல்றேங்க, இந்த மேடையில நான் பேசுறேன்னு சொன்னா ரொம்ப யோசிச்சு, காலையில இருந்து யோசிச்சேன். தம்பி ராஜகோபால் பல பேர்கிட்ட நான் பேசினேன். ஏன் தெரியுமா? அண்ணன் KSRோட இந்த மேடையில் இருக்கின்ற எவரையும் விட அதிக காலம் நட்போடும் பாசத்தோடும் பழகியவர் நான். இன்னும் சொல்வேன், அவர் என்ன நினைக்கிறாரு பத்தி எனக்கு தெரியாது. நான் அவரை உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று மனதார நான் விரும்பியவன். காரணம், அவருக்கு சில தகுதிகள் இருக்கின்றன, திறமைகள் இருக்கின்றன, எழுத்தாற்றல் இருக்கிறது, 4 பேரோட பழகிற தன்மை இருக்கிறது. ஒரு ரொம்ப காலமா அவர் அரசியல் இருக்காரு. அண்ணன் KSRக்கு நான் ஒன்றை அன்போடு சொல்லிக் கொள்கிறேன். என்னை பொறுத்தவரை எதிரி கூட தூரத்து நண்பன் என்று நான் நினைப்பவர். நீங்கள் 1000 விமர்சனம் நாளைக்கு வைக்கலாம், ஆனாலும் அதே நட்போடும் அதே பாசத்தோடு தான் சொல்லுகிறேன். நீங்க இந்த காணொலியில சொல்லியிருக்கீங்க, காமராஜர் ஐயா உங்களை கோயில்பட்டி தம்பின்னு சொல்லுவார்னு சொல்லியிருக்கீங்க, கலைஞர் வக்கீல் ராதான்னு கூப்பிடுவார்னு சொல்லியிருக்கீங்க, எம்ஜிஆர் வக்கீல் சார்னு கூப்பிடுவார்னு சொல்லியிருப்பீங்க. எல்லாரும் பேர் சொல்லி கூப்பிட்டாங்களே, யாராவது உங்களை எம்எல்ஏன்னு உங்களை நிறுத்தினாங்களா? அப்படி நிறுத்தின ஒரே ஆளு எங்க தலைவர் வைகோ. 89ஆம் ஆண்டு நீங்க நெடுமாற கட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க வர்றீங்க. அன்னைக்கு நீங்க போட்டியிட்ட தொகுதி என்ன தெரியுமா? இங்க பலருக்கு அரசியல் மறந்திருக்கும், கோவில்பட்டி தொகுதி. கோவில்பட்டி தொகுதியில அதற்கு முன்னர் வரைக்கும் மதிப்புக்குரிய திரு அழகர்சாமி அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து ஜெயிச்சிட்டு வராரு. கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது. கோயில்பட்டி தொகுதி திமுகவுக்கு வேணும்னு தலைவர் வைகோ தேர்தல் பணி செயலாளர் அவர் கேட்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சி மாணிக்கம், அன்றைக்கு நான் நினைவு சரியாக இருந்தா மாணிக்கம் கம்யூனிஸ்ட் செயலாளர், கோயில்பட்டி நாங்க விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. தலைவர் வைகோ கோயில்பட்டி இல்லைன்னா கூட்டணி இல்லைன்னு எந்திரிச்சு போறாரு. கடைசியா கூட்டணி முறிஞ்சு போச்சு, கோயில்பட்டி தொகுதி திமுகவுக்கு கிடைச்சது. அப்படி போராடி பெற்றுக் கொடுத்த தொகுதி கோயில்பட்டியில அன்றைக்கு நிறுத்தப்பட்ட வேட்பாளர் நம்ம KSR அவர்கள். அவரை நிறுத்தினது நம்ம தலைவர் வைகோ அவர்கள். உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. என்னாச்சு? சங்கரன்கோயில்ல தங்கவேலு ஜெயிக்கிறாரு, சிவகாசியில சீனிவாசன் ஜெயிக்கிறாரு, திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு பூரா ஜெயிக்குது. நீங்க மட்டும் தோத்துடுறீங்க. இப்போ உங்களை வாய்ப்பு கொடுத்தது நாங்களா, கெடுத்துக்கிட்டது நீங்களா? சரி, அதை விடுங்க. 96ஆம் ஆண்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் வலுவோடும் பொலிவோடும் வீறு கொண்டு இருந்த போது ஒரு 3-4 தொகுதிகள் உறுதியாக ஜெயிக்கும் என்று சொன்னார். அப்படி தீர்மானிக்கப்பட்ட தொகுதிகள், 1 சங்கரன்கோயில், 2வது தொகுதி கோயில்பட்டி, 3வது தொகுதி அன்னைக்கு இருந்த சிவகாசி. உங்களுக்கு கோயில்பட்டி தொகுதியில உங்களை நிறுத்திட்டு எங்க தலைவர் விளாத்திகுளம் தொகுதியில போய் நின்னாரு. நீங்க கோயில்பட்டி தொகுதியில அன்னைக்கு 6000 ஓட்டுல கம்யூனிஸ்ட் தோத்துட்டீங்க.
வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாம் உங்களை அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்க வேண்டும் என்று மனதார நினைத்தவர் தலைவர் வைகோ. நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்களுடைய அரசியலை அவர்தான் கெடுத்து விட்டார் என்று சொல்கிறீர்கள். அவர் கெடுக்கின்ற அளவிற்கு நீங்கள் பெரிய மனிதரும் கிடையாது. உங்களை கெடுக்கின்ற அளவிற்கு எங்கள் தலைவர் சிறிய மனிதரும் கிடையாது. இதெல்லாம் நான் இன்னைக்கு ஏன் சொல்றேன்னு சொன்னா, உங்களை பேச வேண்டிய நிலைமை வந்திருக்காது. நீங்க ஒரு தனிநபரோ அல்லது ஒரு இயக்கத்தின் பிரதிநிதியோ, ஆனால் நீங்கள் பேசுவது யாரை என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். பேசுவது மறைமுகமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் பேசுவது இன்னும் 100 ஆண்டு காலத்திற்கு இந்த மண்ணின் இந்த கரிசல் காட்டில் ஒரு வரலாற்று நாயகனாக இருக்க போகிற எங்கள் தலைவர் வைகோவின் வாரிசை தான் நீங்கள் பேசுகின்றீர்கள். துரை வைகோ ஒன்றும் சாதாரணமானவன் கிடையாது. சோழ பேரரசை நிறுவிய ராஜராஜ சோழன் நிலச்சீர்திருத்தங்களை கொண்டு வந்தான், பாசன திட்டங்களை கொண்டு வந்தான். ஆனால் அவனுடைய புகழ் சோழ சாம்ராஜ்யத்தில் மட்டும்தான் நின்றது. அவனுக்கு மகனாக பிறந்த ராஜேந்திர சோழன் அவன் தந்தை உருவாக்கிய அடித்தளத்தை வைத்துக் கொண்டு கப்பல் படையை அமைத்தான். அவன் சுமத்ரா வரை சென்று வெற்றி கொடியை நாட்டினான். அவன் காலத்தில் சோழ நாடு ஒரு பொற்காலமாக திகழ்ந்தது. ஆம், எங்கள் தலைவருக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. எங்கள் தலைவரை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கின்ற தலைவர்களிலே மதிக்கத்தக்க தலைவர் தான். ஆனால் காலம் அவருக்கு வெற்றியை தரவில்லை. துரை வைகோ எங்கள் தலைவர் வைகோவை ஒப்பிடுகின்ற போது உயரமான தலைவர் அல்ல. அவருடைய வரலாற்றுக்கு முன்னால் துரை வைகோ ஒரு மாணவன். ஆனால் துரை வைகோவிடத்திலே மதியுகம் இருக்கின்றது. அவர் என்னை பொறுத்தவரை நான் சொல்லுகிறேன், அவர் ஒரு சாமர்த்தியசாலி. எப்பொழுதும் சத்தியவான்களும் ஜெயிப்பதை விட சாமர்த்தியசாலிகள் ஜெயித்திருக்கிறார்கள். நாங்கள் ஜெயிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். இந்த நேரத்திலே ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு நான் விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். ஒரு பரிசல் ஓட்டி இருந்தான். அந்த பரிசல் ஓட்டி இந்த கரையிலிருந்து ஆளுகளை கூட்டிட்டு போய் காசு வாங்கிட்டு அந்த கரையில விடுவான். அந்த கரையில இருந்து ஆளுகளை கூட்டிட்டு வந்து இந்த கரையில விடுவான். அவன் இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் ஓட்டிட்டு இருக்கிறது அவன் வேலை. அதை கல்யாண்ஜிங்கிற கவிஞர் ஒரு 4 வரியில சொல்வார். இக்கரைக்கும் அக்கரைக்கும் பரிசல் ஓட்டி எக்கரை என்கரை என்பது மறந்து போச்சு, இடையில் ஓடும் நதி மெல்லச் சிரிக்கும். இது இந்த பொருள் என்னன்னா, ஒரு படகோட்டி இங்கேயும் அங்கேயும் படகு ஓட்டிட்டு இருந்து கடைசியில் அவன் சொந்த கரை எது, அவனுடைய இடம் என்னன்னு மறந்து போச்சு. அதை பார்த்துட்டு ஓடுற இந்த தண்ணி சிரிச்சலாம். நான் அதான் சொல்றேன், அண்ணன் KSR அவர்களே, நீங்க 50 வருஷம் அரசியல்ல உங்க தகுதி புகழ் உங்களுடைய முயற்சி எல்லாம் இருந்தோம். இந்த பக்கம் அந்த பக்கம்னு மாறி மாறி நீங்க 50 வருஷம் போனதுனால நீங்க அடைய வேண்டிய இடத்தை அடையவில்லை. கடைசி காலத்தில் நான் சொல்றேன், அன்போடு உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன், இந்த மண்ணுக்கென்று ஒரு வரலாறு உருவாக வேண்டும் என்று சொன்னால் அது வைகோவை தவிர்த்து விட்டு இந்த மண்ணுக்கு வரலாறு கிடையாது. இந்த மண்ணுக்கென்று ஒரு புகழ் வர வேண்டும் என்று சொன்னால் எங்கள் தலைவர் வைகோவை தவிர்த்து விட்டு இந்த ஒரு புகழ் வரப்போவதில்லை. அவர் தலைவர் நன்றாக இருக்கும் போதே அவர் காலத்திலே எங்கள் இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் புதிய உயரங்களை பெறும். அப்பொழுது பெறுகின்ற போது நீங்கள் வரலாற்று பிழையை செய்யாதீர்கள். எங்களை ஆதரிக்க முடியாவிட்டாலும் நீங்கள் தூரத்தில் இருந்து கொண்டு எங்கள் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுங்கள் என்று அன்பான வேண்டுகோளை விடுத்து, என்னை பொறுத்தவரை விமர்சிப்பவர்கள் விமர்சித்துக் கொண்டிருப்பட்டும், நம்முடைய வேலை அவனுக்கும் சேர்த்து உழைப்பதுதான் என்று ஜோசப் ஸ்டாலின் சொன்னார். உங்களுக்கும் சேர்த்தும், உங்களுக்கும் ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு சேர்த்தும் இந்த மண்ணில் பிறந்த தலைவர் வைகோவும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் பாடுபடும் என்று சொல்லி, குறிஞ்சாக்குளம், வெள்ளாகுளம், சின்னக்காலம்பட்டி, சங்குபட்டி, ஐயாப்புலிபட்டி, காசிலிங்காபுரம் உள்ளிட்ட மக்களை பாதுகாத்து கொடுத்த, முதல் குரல் கொடுத்த துரை வைகோவுக்கு நன்றி. எதிர்காலத்தில் இந்த மக்களை பார்க்க போகின்ற துரை வைகோவுக்கு நன்றி. வாழ்க வைகோ, வெல்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், வளர்க துரை வைகோவின் புகழ். நன்றி, வணக்கம். அடுத்து நம்ம சிறப்பு பேச்சாளர் சென்னையிலிருந்து வந்திருக்கிற ஊடக விவாத வித்தகர் ஆவடி அந்திரிதாஸ் பேசணும். எல்லாரும் அமைதியா இருங்க. நம்ம சொன்ன டயத்துக்கு விழா சிறப்பா நிறைவு பெற்றிடுவோம். அதனால பின்னாடி எந்திரிக்காம வைக்காம அமைதியா உட்கார்ந்துருங்க. சிறப்பு பேச்சாளர் தன்னுடைய உரைக்கு முன்பாக நன்றி உரை ஆற்றுவதற்கு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த கட்சியினுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் நன்றி உரை ஆற்றுவார். சுதா பாலசுப்ரமணியன்.